பரிசுத்த பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி நாமத்தை மையப்படுத்துகிறோம். அடியான மரத்தினை பேசும் இயேசுக்கு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை இறைவார்த்தை காத்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் மன்னா பொறுக்கும்படி காலையிலே பனி பெய்த பிறகு மன்னாவை பொறுக்குவாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசுவாராக. கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை வளமாக நலமுடன் நடத்துவாராக. என் தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை உங்களுக்கு வரும்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைய இறை வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். முதலாவது சொன்னேன், உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை அறிந்தவனாக. எத்தனையோ நாமங்கள் இது பூலோகத்தில் இருக்குது. 33 கோடி தேவனுடைய நாமங்கள்லாம் இருக்குது. அத்தனை நாமங்களை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று தான் மேலான நாமம். பிலிப்பியருக்கு புஸ்தக பவுல் நிறுவனம் சொல்கிறாரு, வானூர் பூதலத்தோர் எல்லா முழங்காலுக்கும் முடங்கும்படி கர்த்தரே தெய்வம் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் பிதா தம்முடைய குமாரனை கொடுத்தார். இயேசு என்ற நாமம் மாத்திரமே இந்த பூமியிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்களுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள்னா பெயர்கள், எத்தனையோ நாமங்களுக்குரிய நிறைய மக்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி ஒரு சில பெயர்களை சில நாமங்களை உச்சரித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதல்ல, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே எபூசியர் இந்த கோயிலை வழிபட்ட மக்களுக்கு கூட அங்கே சொல்கிறாரு, நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த அறியப்படாத தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னார். அந்த மக்கள் மார்ஸ் மேடை நினைக்கிறேன், அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து அநேக மாய வித்தக்காரர்கள் மலர் ஆண்டவரை அறிஞ்சாங்க. ஆண்டவரை நாமத்தை அறியிற அறிவினால் அங்கே நிரப்பப்பட்டாங்க. பவுலுடைய பிரசங்கத்தில் அங்கே ஜீவன் இருந்தது, ஆண்டவரை அறிகிற அறிவு இருந்தது. அப்புறம் ஆண்டவரை அறியாமல் தான் நியாயப்பிரமாணங்களை சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமலே ரட்சிப்புக்கு தூரமாக இருந்து சபையை பாலாக்கி கொண்டிருந்த மனிதன் தான். கமாலின் கீழது வேதத்தை படித்தாலும் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா சட்டத்திட்டங்களை அனுசரித்து வந்தாலும் இயேசு யாருன்னு அறியாமலே வாழ்ந்து சபைக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதன் தான் பவுல். அவரையும் சந்திக்கும் போது அப்போ 9:6 ஆண்டவரை நீர் யாரும் கேட்குறார். நீர் யார் ஆண்டவரே? ஆண்டவர் அறியாதான் கேட்குறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேனர். அப்போ தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் பவுலுக்கு. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறியாமல், இயேசுதான் ரட்சகர் நம்ம ஆண்டவர் தெரியாமல் எத்தனையோ கோடி மக்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி அவருக்கு விரோதமாய் வாழ்ந்து அவருக்கு விரோதமாக வாழ்கிறேன்னு தெரியாமலே வாழ்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை நாமத்தை அறிஞ்சா தானே உண்மை என்னதுன்னு தெரியாமலே இயேசு கிறிஸ்துவை படைச்ச தெய்வத்தை அந்நிய கடவுளாக அந்நிய ஆண்டவராக நினச்சி தள்ளி வச்சுட்டு ஜீவன் சுகம் அப்படியே சுவாசத்தில் வாழுகிற அந்த மனுக்குலம் சுவாசத்துக்குரியவர் யாருன்னே தெரியாமல் வாழ்றது பரிதாபத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருந்து பேதுருவை இயேசு சொன்னது போல, என்னை யாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் கேட்குறாங்க. முந்த நாட்களில் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எலியான்னு சொல்லி, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? பேதுரு முந்திக்கிட்டான், நீரே நசரா இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் என்னுடைய இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தலப்பா, பிதா உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி இயேசுவானவர் நீ பாக்கியவான்னு சொன்னார். அவரை அறிந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்ட, மறுதளித்து போனாலும் திரும்ப அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அவருடைய நிழல் பட்டாலும் சுகமாகணும்னு மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஆண்டோடைய நிழலாகவே வாழ்ந்துட்டான். அவனை ஆண்டவர் அதே எருசலேமில் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து அவனை பாதுகாத்து அவனால் பண்ணுற பிரசங்கத்தினால இயேசுவானும் செய்த அற்புதங்களை பேதுரு செய்தான்.
அநேக மக்கள் ஆண்டவரை அறிஞ்சாங்க. எந்த எருசலேமில் யூதர்கள் பயந்து ஒடிஞ்சு மறுதளிச்சானோ அதே எருசலேம் நின்று பிரசங்கம் பண்ண வைத்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் விசுவாசத்துக்கு வந்தாங்க. அந்த எருசலேம் களை கட்டி நின்னது. எருசலேம் அதிகாரிகளை பயந்தாங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்கன்னு சொல்லி இவங்களை பயமுறுத்தவும் துன்புறுத்தவும் பயந்தாங்க. அப்போ அதனால தான் ஆண்டவர் அறிஞ்சதுனால தான் சிறைச்சாலை கதவுகளை கூட திறந்து வெளியே தூதனை கொண்டு வந்து விட்டார். இதை கேட்குற அன்பான பிள்ளைகளே, அவர் நாமத்தை அறிந்து அவரை ஆராதனை செய்யுங்க. அவர் நாமத்தை அறிந்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். எத்தனை ஆபத்துகள் எத்தனை தீமைகள் வந்தாலும் நம்ம சேதப்பட மாட்டோம். ஏன்னா அவர் நாமத்தை அறிந்த நமக்கு அவரே உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் தனிமையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஏழ்மையாக இருக்கலாம், அதை பற்றின பிரச்சனை இல்லை. ஆண்டவரோடு இருக்கிறதுனால நீங்களும் நானும் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறோம். ஜெபிக்கலாம்ல பிதாவே, உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கேட்குறவர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற நம்பிக்கை விட்டுக்கிற ஆண்டவரே, உண்மையான சத்தியத்தை சொல்ல கிருபை செய்தீர். உண்மையான நாமத்தை அறிந்தவர்களுக்கு நீரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், செய்யும் நல்ல பிதா.